Hello students, welcome to Umamas, class 10 Samacheer syllabus, second chapter, numbers and sequences. இதில் exercise 2.5 பார்த்துட்டுருக்கோம். 2.5 exercise ஓட question number 6. Sixth question is, find the middle terms or terms கொடுத்திருக்காங்க of an AP 9, 15, 21, 27, etc. up to 183. So last term தெரிஞ்சாதான் நமக்கு மிடில் என்ன term இருக்குன்னு தெரியும். etc. infinite number of termsல middle term கண்டுபிடிக்க முடியாது. So இது ஒரு finite sequence. இப்போ இந்த finite sequenceல இங்கேயே term or termsனு கொடுத்திருக்காங்கன்னா நமக்கே தெரியும் odd numbers வந்ததுன்னா ஒரு term middle இருக்கும். even number of terms வந்திருந்தா ரெண்டு terms middle இருக்கும். So நம்ம முதல்ல எவ்வளவு terms இருக்குன்னு பார்க்கணும். மொத்தமாக எவ்வளோ terms இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா ஆடா ஈவனாங்கிறத வச்சு மிடில் 1 இருக்கா 2 இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ இது ஏபின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஏபியில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு 9. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நமக்கு காமன் டிஃபரன்ஸ். ஸோ செகண்ட் டேர்ம் இங்கே 15, இங்கே 9 இருக்குது. ஸோ 15 minus 9 is equal to 6. ஸோ காமன் டிஃபரன்ஸ் இஸ் 6. இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது எல் இஸ் ஈக்குவல் டு 183. ஸோ இந்த ஏடிஎல் மூணையும் வச்சு மொத்தமாக எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வச்சு தான் ஈவன்னா ஆடான்னு செக் பண்ணணும். அப்போ தான் நடுவில் இருக்கிறது 1 or 2 தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என் கண்டுபிடிக்கிறோம். என்னோட ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல்லா நம்பர்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 180 minus 9 174 கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ 29 plus 1 is 30. 6ங்கிறது 17ல் 2 times, 2 6 are 12. பேலன்ஸ் 5, 54ல் 9 times, 9 6 are 54. ஸோ 29 plus 1 30. இப்போ 30ங்கிறது கிளியராக ஈவன் நம்பர்னு தெரியும். ஸோ ஈவனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 terms மிடில் இருக்கும். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் மிடில் இருக்கும்னா இந்த ஈவனை டைரெக்டாக 2ஆல் டிவைட் பண்ணுற டேர்மும் அதுக்கு அடுத்த டேர்மும் 2 டேர்மும் மிடில் இருக்கும். இது 9th நம்ம படிச்சிருக்கோம். ஸோ சின்ஸ் n is even, n ஈவனாக இருக்கிறதுனால the middle terms are n by 2th term and n by 2 plus 1th term. இந்த n by 2வை n 2ஆல் டிவைட் பண்ணி வர டேர்மும் அதுக்கு அடுத்த டேர்மும். ஸோ இங்கே என்ன வருதோ அதுக்கு அடுத்த டேர்ம் இங்கே வரும், அந்த டேர்ம்ஸ். ஸோ இப்போ என்னங்கிறது 30. அப்போ n 30ஆல் டிவைட் பண்ணோம்னா 30 by 2 is 15. ஸோ ஒரு டேர்ம் 15th டேர்ம் மிடில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த டேர்ம் 16th டேர்ம் மிடில் இருக்கும். n by 2 plus 1 is 15 plus 1 16. ஸோ இப்போ நம்ம 15th டேர்மும் 16th டேர்மும் மிடில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளோட ஆன்சர் 15ம் 16ம் கிடையாது. 15 16 ரெண்டு மிடில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. 15th டேர்ம் அண்ட் 16th டேர்ம் அது ரெண்டும் தான் மிடில் இருக்குது. ஸோ nth டேர்மோட ஃபார்முலா a plus n minus 1 into d. இந்த nக்கு பதிலாக 15 போட்டால் அந்த 15th டேர்ம் என்னன்னு தெரியும். அதே மாதிரி nக்கு 16 போட்டால் 16th டேர்ம் என்னன்னு தெரியும். ஸோ a plus 15d, 15th டேர்ம் இஸ் a plus 15 minus 1 into d, that is a plus 14d. ஸோ ஏங்கிறது 9, dங்கிறது 6. மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 93. இப்போ இந்த 93 தான் நம்மளோட 15th டேர்ம். T15 is equal to a plus 14d, that is equal to 93 கிடைச்சிருக்கு. ஸோ இது நம்மளோட 15th டேர்ம். இப்போ மிடில் நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் 15 and 16 இருக்குது. ஸோ அடுத்தது 16th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ T16 is equal to 16 minus 1 போட்டோம்னா 15d வரும். ஸோ a plus n minus 1 into dல a plus 15d which is equal to aவை நம்ம 9 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். 15 into dக்கு 6ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 15 into 6 90. 9 plus 90 is equal to 99. ஸோ 93யும் 99ம் 15th and 16th term. நமக்கு 15 and 16 தான் middle terms. So the middle terms are 93 and 99. இப்போ next question. Question number 7. If 9 times 9th term is equal to the 15 times 15th term, show that 6 times 24th term is 0. ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற கண்டிஷன் 9 times term 9th term is equal to 15 times 15th term. ஸோ டேர்ம்னு எப்போ வந்தாலும் நம்ம டீங்கிற ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணிக்கணும். அந்த டீங்கிற ஆல்ஃபபெட்டுக்கு டிஎனோட ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இதிலேருந்து நம்ம ஒரு ஹிண்ட், ஒரு ஏ கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏவை
இந்த LHSல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு RHSோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? 6 times 24th term is equal to 0. இப்போ கிவனை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 9 times 9th term அப்படிங்கிறதுக்கு 9 TN ஃபார்முலா போடலாம். TN ஃபார்முலா a plus n minus 1 into d. ஸோ 9th வேணும்னா 8th term 8ன்னு போடுவோம். n minus 1 is 8. 15th term வேணும்னா n minus 1. 15 minus 1 is 14 போடுவோம். ஸோ இங்கே டைரெக்டாக போட்டிருக்கேன். 9 இருக்கிற பிளேஸில் 9 போட்டிருக்கோம். T9 இடத்துல a plus 8d போட்டிருக்கோம் is equal to 15க்கு 15 போட்டிருக்கோம். 15th termக்கு a plus 15க்கு முன்னாடி நம்பர் 14d போட்டிருக்கோம். a plus n minus 1 into d. Tn formula apply பண்ணியிருக்கோம். Tn formula is nth term Tn is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 9ம் 15ம் ரெண்டு நியூமரேட்டரில் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை புரியலைன்னா இந்த 9 இங்கே போனால் டிவிஷன் ஃபார்ம், இன்ட்டு ஃபார்ம் இங்கே போனால் டிவிஷன் ஃபார்ம், அப்புறமா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9ல் 3 3s are 9, 15ல் 5 3s are 15. இப்போது இந்த 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 into a 3a, 3 into 8 24d. இங்கேயும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 5 into a 5a, 5 into 14 17d. இப்போ a எல்லாம் ஒரு பக்கம், d எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே 3a அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே இருக்கிற 5a இந்த பக்கம் கொண்டு வந்தால் -5a. இங்கே இருக்கிற 70d இங்கேயே வச்சுருக்கோம். இந்த ப்ளஸ் 24d அந்த பக்கம் போனால் -24d. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் -2a, ஏன்னா ஆப்போசிட் சிம்பிள். இங்கேயும் ஆப்போசிட் சிம்பிள். சப்ட்ராக்ட் பண்ணால் 46d. இங்கே பெரிய நம்பர் சைன் மைனஸ், இங்கே பெரிய நம்பர் சைன் ப்ளஸ். Now a is equal to இந்த -2 into ஃபார்மில் இருக்குது. ஸோ இங்கே டிவைடட் பை அதே -2 தான் போடணும். +2 போட்டுறக்கூடாது. ஏன்னா இன்ட்டு அங்கே போனால் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் சைன் மாறாது. இப்போது ஏவோட வேல்யூ -23dன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம LHSல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6 times 24th t கொடுத்துருக்காங்க. T24. ரைட் சைடில் நமக்கு 0ங்கிற ஆன்சர் வரணும். இந்த 6 அப்படியே வச்சுட்டு 24 T24க்கு a plus n minus 1 into d ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இந்த Tn ஃபார்முலா இதை அப்ளை பண்ணால் a plus 24 இருக்கிற இடத்துல 23d வரும். ஸோ a plus 23d. அதில் a 6 அப்படியே இருக்குது. ஏக்கு மட்டும் இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சர் -23dயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் சேம் நம்பர், சேம் டேர்ம் with opposite sign, so cancel ஆகிடும். So 6 into 0 is 0. That is our RHS. அதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. 6 times 24th term is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. RHS 6 times 24th term is equal to 0.